வர்மக்கலை நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்று நமது வர்மக்கலையில் அந்த கீழ் இது கணுக்கால் வடிப்புப்பிடி என்ற ஒரு புதிய உத்தியை என்னுடைய மாணவர்கள் செய்து காண்பார்கள். இதில் வரக்கூடிய அனைத்து உத்திகளும் எல்லா லாக்குமே மிகவும் ஆபத்தானவை. அது நீங்கள் பிடிப்பட்டு அவன் ட்ரைட் பண்ணும்போது தான் அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் சும்மா தான் இருப்பீங்க. அது மாட்டிட்டுது அந்த பகுதி கண்டிப்பாக 100% உடஞ்சே போகும். அல்லது சுளுக்கு பிடிச்சிக்கிடும், நரம்புகள் கோணிரும், எலும்புகள் சேதமடையும். நீங்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டியது வேறு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஆபத்தான உத்திகளுடைய ஒரே வர்மக்கலை இந்த நம்முடைய தற்காப்பு கலை வறுமைக்கலை தான். இந்த வறுமைக்கலையை தவிர மற்ற எதுலேயுமே இந்த உத்திகள் கிடையாது. 100க்கும் அதிகமான உத்திகள் இருக்கின்றன. இந்த 100க்கு அதிகமான உத்திகளையும் ஒரு மாஸ்டர் பண்ணிட்டான்னா அவன் யாரையுமே சமாளிக்க முடியும். ஒரு நேரத்தில் 5-6 பேரையும் சமாளிக்க முடியும். அந்த அளவு டேஞ்சரஸ் ஒரு மார்ஷல் ஆர்ட் தான் இந்த வர்மக்கலை இருக்கும். இதில் பிடிகள், இதுபோல் திடீர் தாக்குமுறைகள், சுவடுகள், அதுபோல் உரிமையை கொண்டு வர்மத்தை தாக்குதல் போன்ற பலவிதமான டெக்னிக்ஸ் இருக்கின்றன. இப்பொழுது இந்த உத்தி கணுக்கால் பிடி ஆங்கிள் லாக்குன்னு பேர். இந்த ஆங்கிள் லாக்குடைய விசேஷம் என்னவென்றால், அந்த ஆங்கிள்னு சொல்லக்கூடிய அந்த கணுக்கால் இந்த பிடியை போட்டாங்கன்னா உடைந்து போகும். அந்த லாக் கண்டிப்பாக அந்த போன்ஸ் டிஸ்லொகேஷன் ஆகிடும். ஆன பிறகு நடக்கவே முடியாது. இது அவன் சரியாக நடப்பதற்கு இது 2-3 மாதம் ஆகும். எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு பிடி தான். எனவே வர்மக்கலை கற்ற மாணவனிடத்தில் நீங்கள் கொண்டு இதை மாட்டிடக்கூடாது. நீங்கள் அதான் சுத்தமாக சொல்ல போகிறேன். வர்மக்கலை கற்ற மாணவனை பார்த்தால் சாதாரணமாக தான் இருப்பான். அந்த விளம்பரமோ தற்பெருமையோ அல்லது எல்லோரும் இதை தெரிஞ்சுக்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவங்களுக்கு கிடையாது. கலையை கற்று வச்சிருப்பார்கள். இவர்கள் போட்டிக்கு போக மாட்டாங்க, ஒரு பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. தற்காப்புக்காக கற்று வைத்திருப்பார்கள். யாராவது அடிக்க வந்தாங்க, அவன் தொலைஞ்சான். அதுதான் எங்களுடைய டெக்னிக். கை நீட்டி அடிக்க வந்தாங்க, அவன் அந்த இடத்துல ஸ்பாட் அதிலே தொலைஞ்சு போனான், அவ்வளோதான். அதுவரையிலும் இந்த கலை வெளியில் யாருக்கும் தெரியாது. அவர்கள் ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள். இதில் விளம்பரமோ அல்லது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிடணும், அடுத்தவர்களுக்கு அந்த புகழை சம்பாதிக்க வேண்டும், பாராட்டுதலை பெற வேண்டும், சர்டிஃபிகேட் பெற வேண்டும், அந்த இது இதில் கிடையாது. இதுதான் வர்மக்கலையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். வர்மக்கலை அகத்தியரால் தோற்றுவிக்கப்பட்டு அது வளர்ந்துக்கூடிய கலை தான் இந்த வர்மக்கலை. அதில் இந்த கணுக்கால் பிடி என்பது அந்த 100 பிடிகள் சொன்ன அல்லவா, அதில் ஒன்று தான் இந்த கணுக்கால் பிடி. அதை என்னுடைய மாணவர்கள் இது செய்து காண்பார்கள். நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்க, அந்த காலை கிக் பண்ணோம், தடுத்து அந்த காலை இங்கே பார்த்தீங்களா, அவனுடைய அந்த ஆங்கிள் பகுதி முதுகில் அரெஸ்ட் ஆகிடும். அதை இழுக்கவே முடியாது.